ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களையுமே அளந்துக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் எல்லா பொருட்களையும் அளக்கிறேன். என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா, அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், அடுத்தது பச்சரிசி, மஞ்சத்தூள், பெருங்காயம் தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு பொருட்களாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இதையும் எடுத்துட்டு அடுத்தது துவரம்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்குங்க. எல்லாத்தையுமே நல்லா ஒரு சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. இந்த சாம்பார் பொடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோம்ல, நல்லா வாசனையாக இருக்கும்ல, அதே போலவே இதுவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாவையும் வறுத்துக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 2 ஸ்பூன் போல் பச்சரிசி இதையும் நான் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி நல்லா திக்காக இருக்கும் குழம்பு, அதுக்காக தான் பச்சரிசி சேர்க்குறோம். அடுத்தது சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு இதில் மஞ்சத்தூள், பெருங்காயம் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து திருப்பியும் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா நல்ல வாசனையாக இருக்கும் இது. இதை நல்லா ஒரு பேப்பர் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.